பிரண்டை பாருங்கள், பிரண்டை இப்போ மழை உள்ளதுனால பிரண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கருவேப்பிலையில் தண்ணி சரியான தண்ணி ஊற்றலைன்னா கருவேப்பிலை நல்லாவே இருக்காது. பாருங்கள், சரியான நேரத்துக்கு தண்ணி விட்டனால கருவேப்பிலையை பார்த்தாலே ஆசையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் 2 கருவேப்பிலை எடுத்து சட்னி. கண்டிப்பாக கருவேப்பிலை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது, புரியுதாங்க? இது வந்து முடிக்கு அப்புறம் நிறைய இதில் சத்துக்கள் அதிகமாக இருக்குது கருவேப்பிலை. நீங்களுமே அதிகமாக கருவேப்பிலை சட்னி இப்போ நாளைக்கு நம்ம வீட்டில் கருவேப்பிலை தான் செய்யலாமான்னு பார்க்குறேன். கருவேப்பிலை நல்லது தான் பார்த்துருங்க. ஒரு நாள் செஞ்சு தான் சாப்பிடுவோம். என்ன பண்ணுது சொல்லுங்கள், ஒன்றும் பண்ணாது. அதனால் ஒரு நாளைக்கு கருவேப்பிலை சட்னி செஞ்சது ஒன்றும் செய்யணும். இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? பாருங்கள், கருவேப்பிலை பூவே புத்துருச்சு பற்றிலாம் போதும், சரிங்களா? அதே போல் பிரண்டையும் அதே போல் தான். இன்னும் மழை விழ ஆரம்பிச்சிட்டுன்னா கொஞ்சம் கொஞ்சம் வரும், தெளுக்கும், சரிங்களா? இருங்க, வந்துருச்சு. பிரண்டை ஆரம்பிச்சிச்சின்னா நல்லாவே இருக்கும், ஓகேங்களா? இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிட்டுனா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? பாருங்கள், பொழுதோட நேரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். காடு பச்சை பச்சைன்னு இருக்கும், நல்லாயிருக்கும். விவசாயத்தை காப்போம்.